அண்மை செய்தி, இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்டுத் தர வலியுறுத்தி மீனவர்கள் நடத்தி வரக்கூடிய அந்த போராட்டத்தில் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று எஸ்பி சந்தீஷ் வலியுறுத்தி வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. மீனவர்களிடையே தற்போது எஸ்பி சந்தீஷ் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய படகுகளை விடுதலை செய்ய வேண்டும். அதே போல கச்சத்தீவு பகுதியான பாரம்பரிய இடத்தில் தமிழக மீனவர்கள் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இன்று காலை சுமார் 9:30 மணியில் இருந்து ராமேஸ்வரம் அடுத்த அந்த பாமன் சாலை பாலத்தில் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் பாமன் நாட்டுப்படகு மீனவர்கள் தொடர்ந்து ஒரு 300க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து அங்க பகுதியில் அமர்ந்து தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் போலீசார் தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இருப்பினும் அவர்கள் அந்த இரு கோரிக்கைகள், அதாவது பிரதான கோரிக்கைகளான மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அதே போல் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த பிரதான கோரிக்கையை உடனடியாக மத்திய அரசு உறுதி செய்து அந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்றால் மட்டுமே இங்கிருந்து கலைந்து செல்வதாக அறிவித்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட, குறிப்பாக அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இருப்பினும் மீனவர்களை பொறுத்தவரை இதுபோல் பல முறை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் போலீசார் சார்பிலும் தங்களுக்கு மீனவர்களை விடுதலை செய்து தருவதாக பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தும் இதுவரை மீனவர்கள் விடுதலை செய்யப்படாமலும், அதே போல் 60க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர். எனவே இந்த உறுதியான ஒரு தீர்ப்பு, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு தகவல் கிடைக்கும் வரை இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என தொடர்ந்து அந்த மீனவர்கள் அங்கு அமர்ந்திருக்கின்றனர். இது ராமேஸ்வரம் வரக்கூடிய பிரதான சாலை என்பதால், இந்த பாமன் பாலம் பிரதான சாலை என்பதால் இந்த தொடர் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரையிலிருந்து வரக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் உள்ளிட்டோர் தற்போது இந்த ராமேஸ்வரத்திற்குள் வர முடியாமல் பாமனில், அதாவது பாமன் அருகே இருக்கக்கூடிய மண்டபம் பகுதியில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அதே போல் ராமேஸ்வரத்தில் இருந்து உள்ளூர் பொதுமக்கள் அதே போல சுற்றுலா பயணிகள் வெளியே செல்ல முடியாமலும் பாமன் பகுதியில் அந்த முன்னலகு பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்தை உடனடியாக கைவிடுமாறு தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர்கள் தொடர்ந்து அந்த மீனவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் அந்த மீனவர்களை பொறுத்தளவு அதனை ஏற்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வர வேண்டும், வந்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதே போல் அவர் முன்னதாக பல முறை இவ்வாறு மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என பல்வேறு முறை வாக்குறுதி அளித்துள்ளார். எனவே தற்போது அவர் நேரடியாக வந்து அந்த பகுதியில் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை முன்னிட்டு தொடர்ந்து அந்த பகுதியில் மீனவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.